ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 337வது நாமா திருப்பெயர் உடுப்பிரபாய நமஹ. விண்மீனாய் மின்னுவோனுக்கு நமஸ்காரம். உடு நட்சத்திரங்களாக, பிரப ஜொலிப்பவன், ஆகாசத்தில் நட்சத்திரமாக மின்னுபவன். முதல்ல முன்னு சொன்ன நாமா பகலாக சொல்லித்து, இப்போது ராத்திரியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறது. நட்சத்திரங்களில் ஒளியாக இருப்பவன், நட்சத்திரங்களுக்கு ஒளி கொடுக்கிறவன். பகவான் அணிந்துள்ள நவரத்ன கச்சிதமான, அப்படின்னா நவரத்னங்களால் செய்யப்பட்ட ஆபரணங்களுடைய ஒளியினாலே, காந்தியினாலே நட்சத்திரம் போல் ஜொலிக்கிறவன் என்றெல்லாம் பொருள் இதுக்கு கொள்ளலாம். பழைய காலங்களில் தரவழி நடப்போரும் கடல் வழி கப்பல் ஓட்டி செல்வோரும் ராத்திரியில் நட்சத்திரங்களுடைய ஒளியாலே திசையறிந்து பிரயாணம் பண்ணியிருக்கார்கள்னு இருக்குது. உதாரணமாக துருவ நட்சத்திரம் வடக்கு திக்கை காண்பிக்கும், அதை நோக்கி போவர்கள். அதுபோல திக்கு திசை தெரியாமல் தவிக்கும் தனது பக்தர்களுக்கு நட்சத்திர ஒளியாக வழிகாட்டுறவர். அதனால தான் கன்னியாகுமரி பகவதியினுடையதான மூக்குத்தியானது கப்பலில் வெளிச்சம் தெரியாமல் கலங்கர விளக்கம் இல்லாமல் இருந்தவர்களுக்காக அனுகிரகம் பண்ணி அந்த ஒரு காந்தி ஒளியே அவர்களை கரை சேர்த்துன்னு சொல்கிறது உண்டு. அதைப்போல பகவான் இந்த சம்சார சமுத்திரங்கிறதுல வழி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு நட்சத்திரம் போலே காந்தி போலே காமிச்சு கலங்கர விளக்கமாக தங்கிட்ட சேர்த்துக்கிறார். இன்றைக்கும் பிரத்யட்சமாக எருமேலி பக்தர்கள் ஆலங்குடி ஐயப்பன்மார்கள் பேட்டத்துள்ளும் போது, எருமேலியில் ஆலங்குடி ஐயப்பன்மார்கள் பேட்டத்துள்ளும் போது பகலில் ஒரு நட்சத்திரம் காணப்படுறது. மகர ஜோதி என்று ஜோதி தருவதற்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு நட்சத்திரம் ஜொலிப்போடு காணப்படும். அதனால் பகவான் அந்த நட்சத்திர ரூபியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறான்ங்கிறதுக்கு இது ஒரு பிரத்யக்ஷ ஒரு உதாரணம். ஆனால் அப்படி இருக்கக்கூடியதான நட்சத்திர ரூபியாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.